6 வயது பிஞ்சு மகளை காமகனுக்கு வாரி கொடுத்துவிட்டு கதறும் இந்த தாயின் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் சொல்லன்னா துயரம்தான். சோரூட்டி சீராட்டி மெத்தையில் உறங்க வைத்த மகளை உடலில் காயங்களுடன் புதருக்குள் உயிரற்ற பிணமாய் கண்டால் எந்த தாயால் தாங்க முடியும்? ஆம், தாயின் அருகே உறங்கிய சிறுமியை தான் அந்த கொடூரன் தூக்கி சென்று சிதைத்திருக்கிறார். கிரைம் ஸ்பாட்டாக மாறி இருக்கும் இந்த இடம் தெலுங்கானா மாநிலம் பெத்தப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள சுல்தானாபாத் பகுதியில் இயங்கி வரும் ஒரு அரிசி ஆலை. குடும்பம் குடும்பமாக பலரும் இந்த அரிசி ஆலையில் தங்கி வேலை செய்து வருகின்றனர். அதில் ஒரு தம்பதிக்கு 2 குழந்தைகள். கணவன் மனைவி இருவரும் சம்பவத்தன்று 2 பிள்ளைகளையும் தூங்க வைத்துவிட்டு அருகிலேயே படுத்து உறங்கியிருக்கிறார்கள். நள்ளிரவில் 12 மணிக்கு எழுந்து பார்த்தபோது அவர்களின் மூத்த மகள் 6 வயது சிறுமி படுக்கையில் இல்லை. அக்கம் பக்கம் வீட்டில் தேடி பார்த்திருக்கிறார்கள், அங்கும் இல்லை. இதனால் பதறியவர்கள் அரிசி ஆலையை அலசி தேடுதல் வேட்டை நடத்தியுள்ளனர். அப்போதுதான் அவர்கள் அந்த கொடூரத்தை கண்டுள்ளனர். உடல் முழுவதும் இரத்த காயங்களுடன் சிறுமி அலங்கோலமாக புதருக்குள் சடலமாக கிடந்திருக்கிறார். இந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சிறுமியின் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். ஆலையை சுற்றியிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போதுதான் ஒரு கருத்த உருவம் பெற்றோரின் அரவணைப்பில் உறங்கிய குழந்தையை அலேக்காக தூக்கி செல்வதை கண்டுள்ளனர். அந்த நபர் வேறு யாரும் அல்ல, அதே ரைஸ் மில்லில் டிரைவராக வேலை பார்த்து வந்த பல்ராம். உடனே பல்ராமை போலீசார் மடக்கி பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போதுதான் கொலைக்கான காரணம் வெட்ட வெளிச்சமாகியிருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக ஆலையில் ஊழியராய் வேலை பார்த்து வந்திருக்கிறார் பல்ராம். காம மிருகமான இவர் நீண்ட நாட்களாகவே சிறுமியை நோட்டமிட்டுள்ளார். சம்பவத்தன்று அனைவரும் அசந்த நேரத்தில் அலேக்காக தூக்கி சென்று ரைஸ் மில்லின் பின்புறத்தில் சிறுமியை நாசம் செய்திருக்கிறார். மிருகத்தின் இந்த வெறியாட்டத்தால் பிஞ்சு சிறுமி துடிதுடித்து இறந்து போயிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பல்ராமிடம் வாக்குமூலம் பெற்ற பிறகு அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பெண்களை, குழந்தைகளை எவ்வளவுதான் அரவணைத்து பாதுகாப்பாக வளர்த்தாலும் இதுபோன்ற காம மிருகங்கள் ஒண்ணு மண்ணாய் பழகி உயிரை காவு வாங்கி விடுகின்றன.